பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து வருவோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து கர்த்தர் இரக்கம் செய்வாராக. சிந்தனைக்கு ஆதாரமாக ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம், த புக் ஆஃப் 1 கொரிந்தியன்ஸ், 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், அதனுடைய 6வது வசனம் முதல் 11ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியை நாம் இந்த வேளையில் வாசிக்க கேட்போம். The book of 1 Corinthians chapter 11 verse from 6 to 11 வாசிங்க. அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாயிருக்கிறது. வாசிங்க. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. வாசிங்க. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அடுத்த வசனம் வாசிமா. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். அடுத்த வசனம். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது அநேக காரியங்களை அவர் கற்றுக் கொடுக்கிறார். நான் அடிக்கடி கொரிந்து சபையை குறித்து சபையில் நான் கற்றுக் கொடுப்பது உண்டு. கொரிந்து சபை என்பது, கொரிந்து பட்டணம் என்பது ஒரு வாணிப ஸ்தலம், அதிகமான பணப்புழக்கம் உள்ளதான ஒரு பட்டணம். இதனாலே அங்கே பணம் அதிகமாக இருந்தபடியினாலே பாவமும் அதிகமாய் காணப்பட்டது. அங்கே ஒரு கோயில் இருந்தது, ஒரு விக்கிரக கோயில். அதிலே 1000 தேவதாசிகள் காணப்பட்டார்களாம். 1000 தேவதாசிகள் காணப்பட்டார்கள். ஒரு கொடூரமான ஒரு பாவம் நிறைந்த இந்த பட்டணத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய 2வது மிஷனரி பயணத்தின் போது அவர் அந்த தேசத்தின் வழியாய் கடந்து செல்ல வேண்டி இருப்பதனால அவர் அந்த தேசத்தில் போன உடனே இங்கே இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, இவ்வளவு கொடிய பாவம் நிறைந்த மக்களாக இருக்கிறாங்க, இவங்க இவ்வளோ அழிவின் பாதையில் இருக்கிறாங்களே என்று சொல்லிக்கொண்டு அவர் என்ன பண்ணுறாரு, சுமார் 18 மாத காலம் அங்கே தங்கி இருந்து அங்கே ஒரு ஊழியத்தை ஸ்தாபிக்கிறார். ஊழியத்தை ஸ்தாபித்ததான அந்த ஊழியத்தில் தொடர்ந்து ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்தார்கள். ஆனாலும் சில ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள், பின்வாங்கி போவாங்க, மறுபடியும் சர்ச்சுக்கு வருவாங்க, மறுபடியும் பின்வாங்கி போவாங்க. மட்டுமல்லாமல் சத்திய வார்த்தைக்கு அதிகமாய் கீழ்ப்படியாதபடிக்கு தங்களுடைய சுய விருப்பத்தின்படி செயல்படுகிற அநேக ஜனங்கள் அந்த கொரிந்து சபையிலே காணப்பட்டார்கள். இந்த கொரிந்து சபைக்கு அவர் ஆலோசனை கொடுக்கும்போது, இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எந்தெந்த காரியங்களிலே வழி விலகி போனார்களோ, அவர் வழி மாறி போய் எச்சரிப்பை பெற்று தங்களுடைய வாழ்க்கையில திரும்பி வந்தாங்களோ, அதை இந்த கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கற்றுக் கொடுக்கிறவராக இருந்தார். அல்லேலூயா. அந்த கற்றுக் கொடுத்த காரியங்களில் ஒரு 5 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு சில காரியங்களை, கர்த்தர் சித்தமான ஒரு 3 காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு இந்த நாளிலே கடந்து செல்ல கர்த்தருடைய நாமம், கர்த்தர் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலே இந்த செய்தியினுடைய தலைப்பு கொரிந்தியருக்கு ஒரு எச்சரிப்பு என்கிறதான தலைப்பில் பிரைஸ் தி லார்ட் நம்முடைய சபைக்கு இந்த வார்த்தைகள் மிகுந்த பிரயோஜனமாய்
இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. முதல்ல வாசிக்கும் போது அதே 10ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்தது இல்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களில் அநேகர் அழிக்கப்பட்டார்கள். ஏன் அழிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி வரும்போதுதான் ஒரு 5 காரியங்கள் இந்த இடத்துல அவர் கற்றுக் கொடுக்கிறார். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தைகள், இந்த பாடங்கள் நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். அவங்க 5 விதமான காரியங்களை சொல்லும்போது முதலாவது என்ன சொல்றாங்க வாசிங்க. மறுபடியும் வாசிங்க 6ஆம் வசனம். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று, பிரைஸ் தி லார்ட், நாம் இச்சிக்கிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. ஒன்றாவது காரியம் என்னது? நாம் இச்சிக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. இச்சிக்கிறவர்கள் என்று சொல்லி வரும்போது வேறு ஒருவருக்கு உரிமையான ஒரு பொருளை நாம் அடைய மிகுதியான விருப்பம் கொள்ளுகிறோம் என்றால் அதுதான் இச்சிக்கிறவங்களா இருக்கிறோம். வேறொரு நபருடைய பொருள், வேறொரு நபருடையதான ஒரு காரியம், அதை நம்ம இச்சிக்கிறவங்களா இருப்போம்னு சொன்னா, அதுல மிகுதியான விருப்பம் கொள்றவங்களா இருப்போம்னு சொன்னா அதான் இச்சை. பாருங்க, அதுதான் இச்சிக்கிறதான காரியத்தை குறித்து சொல்றாரு. ஆகையால் அவர் சொல்றாரு, அவர்கள் இச்சித்தது போல, இஸ்ரவேல் ஜனம் இச்சித்தது போல, பிரைஸ் தி லார்ட், கொரிந்து சபையே நீங்கள் இச்சியாதபடிக்கு நீங்கள் கவனமாயிருங்கள் என்று சொல்கிறார். அதே போல இந்த நாட்களிலே திருச்சபைகளுக்கு அதிகமாய் கற்றுக் கொடுக்க வேண்டியதான ஒரு பாடத்தில் ஒரு மிக முக்கியமான பாடம், மற்றவர்களுடையதான பொருளை, இன்னும் வேறு ஒருவருக்கு உரிமையான ஒரு பொருளை நாம் இச்சியாதபடிக்கு தேவ பிள்ளைகள் நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. வாசிங்க, இதுல ஒரு வார்த்தை இருக்கு. வாசிங்க, எக்ஸோடஸ், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் அவருடைய 17வது வசனம். The book of Exodus chapter 20 verse 17. வாசிங்க. பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. பாருங்க, ரொம்ப அழகா சொல்றாரு, ரொம்ப அழகா கற்றுக் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நியாயப்பிரமாணத்தில் சொல்லும்போது அழகா சொல்றாரு, பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது எப்படியாகிலும் இந்த வீட்டை அவங்களை ஏதாவது ஒரு வழி பண்ணி இந்த வீட்டை தன்னுடைய வசமாக கொண்டு வந்துடணும், தன் வழியில கொண்டு வந்துடணும். இது ஒரு இச்சை. பாருங்க, ஒரு இச்சிக்கிற காரியம். அவர்கள் கஷ்டப்பட்டு அவர்கள் வேதனையோட எவ்வளவு சூழ்நிலைகளை தாண்டி என்ன பண்ணிருக்காங்க, அந்த வீட்டை கட்டியிருப்பாங்க, அந்த வீட்டுடைய காரியங்களை ஃபாலோ பண்ணி இருப்பாங்க. பாருங்க, அழகா கற்றுக் கொடுக்கிற, பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. வாசிங்க. பிறனுடைய மனைவியையும் வேறு ஒருவருடையதான மனைவியையும், வாசிங்க, அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரிகளையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் ஒரு தேவ பிள்ளை இச்சிக்கவே கூடாது. அல்லேலூயா. சொல்றாரு, பிறனுடைய வீட்டை என்ன பண்ணாதுங்க, இச்சிக்காதுங்க. இன்னும் சொல்றாரு, பிறனுடைய மனைவி என்ன பண்ணாதுங்க, இச்சிக்காதுங்க. இந்த நாட்கள் ரொம்ப சேலஞ்சிங்கான லெவல்ல போயிட்டு இருக்கு. பாருங்க, இந்த நாட்களிலே பிசாசானவன் தந்திரமாய் உலகத்திற்குள்ளே பலவிதமான இச்சைக்குரிய காரியங்களை கொண்டு வந்து ஜனங்களை கெடுத்து ஆவிக்குரிய தன்மையை விட்டு அற்று போகத்தக்கதான பலவிதமான சூழ்ச்சிகளை செய்கிற இந்த காலகட்டங்களிலே தேவ பிள்ளைகள் இவைகளில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா இந்த நாட்களில் இருக்கிறதான சட்டமும் அவங்களுக்கு வழி செய்யுது. என்ன சொல்றாங்கன்னா, லிவிங் டுகெதர் அப்படின்றாங்க. லிவிங் டுகெதர் சொன்னா திருமணம் ஆகாமலேயே இவர்கள் ஒன்றாக என்ன பண்றாங்க, சேர்ந்து வாழ்வாங்களாம். இன்னும் சொல்ல போன கொடூரமான நிகழ்வுகள் தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இதை கேட்பதற்கு யாரும் இல்லை. கவர்மெண்ட் கேட்பதற்கு ஏற்ற விதத்தில் இல்லாமல் கவர்மெண்ட் தன்னுடைய சட்டத்தை தன் வசமாய் அல்லது இதற்கு ஏற்ற விதமாய் வடிவமைத்துக் கொள்ளுகிறார்கள். தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆணோடு புணருகிற காரியம், பெண்ணோடு புணருகிற காரியங்கள்,
கொடூரமான நிகழ்வுகள் இந்த நாட்களிலே தேசங்களிலே அதிகமாக ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இயேசுவின் வருகை அதி சீக்கிரம் என்பதை தேவ பிள்ளைகள் மறந்து போய்விடக்கூடாது. அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா பிரைஸ் தி லார்ட், வசனம் சொல்லுது, பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக. வார்த்தையின்படி நம்ம பார்க்கிறோம்னு சொன்னா ரொம்ப கவனமா இங்க பார்க்க வேண்டிய விஷயத்துல, அதாவது முக்கியமான ஒரு காரியம். முற்காலங்களிலே கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னு சொன்னா, பாம்பேயா இருக்கட்டும், இல்ல டெல்லியா இருக்கட்டும், இல்ல பெரிய பெரிய நகரங்களிலே பார்த்தீங்கன்னா சில தவறான காரியங்கள் நடைபெறும். அதுலேயும் தொடர்ந்து நான் ஃபர்தராக நான் கேள்விப்பட்டது, இதன் மூலமாக சில ஸ்டடீஸ் நான் எடுக்கும்போது பார்த்த விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க ஒரு ஒரு யூடியூப் சேனல் மூலமாக, ஒரு வாட்ஸ்அப் ஒரு குரூப் மூலமாக ஒரு குரூப் என்ன பண்ணுவாங்க, ஃபார்ம் பண்ணிட்டு அதில் சுமார் சில குடும்பங்கள் என்ன பண்ணுவாங்க, ஜாயின் பண்ணிடுவாங்க. ஜாயின் பண்ண பிறகு அவர்கள் அந்த தவறான ஒரு பாதைக்குள்ளே செல்வதற்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பவுல் வச்சுருப்பாங்களா, ஒரு பிளேட்ஸ் வச்சுருப்பாங்களாம். அதில் குடும்பமாக போகிறவங்க குடும்பத்தில் உள்ளதான அவங்களுடைய கார் சாவியை கொண்டு என்ன பண்ணுவாங்க, அந்த பவுலில் போட்டுருவாங்க. பவுலில் போட்டுட்டு ஒரு கார் சாவியை ஒன்று போட்டுட்டு அதுக்குள்ளே இருக்கிற வேறொரு கார் சாவியை எடுத்துட்டு அவங்க தொடர்ந்து அந்த முன்னாடி எடுத்ததான காருடையதான காருக்கு போய் என்ன பண்ணுவாங்க, சிக்னல் கொடுக்கும்போது அந்த காரில் வேறொருடைய மனைவி இருக்கும். அந்த வேறுடைய மனைவி இருக்கும். இந்த காரில் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வேறொருத்தர் வந்து இந்த என்ன பண்ணுவார், சாவி எடுத்துகிட்டு போவார். நான் சொன்னது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பாருங்க, மனைவியை மாற்றிக்கொண்டு மற்றவருடைய மனைவியின் மேலே இச்சை வைத்து கொடூரமான செயல்கள் தேசத்திலே பாவத்தின் அகோரத்திலே இந்த நாட்களிலே நடந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களிலே தேவ பிள்ளைகள் இவைகளிலே மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இது ஒரு இச்சையினுடையதான மிக முக்கியமான ஒரு காரியம். சொல்றாரு, பிறனுடைய வீட்டை நீ இச்சியாதிருப்பாயாக. இன்னும் சொல்றாரு, பிறனுடைய மனைவியை நீ இச்சியாதிருப்பாயாக. அடுத்து சொல்லும் போது சொல்றாரு, பிறனுடைய வேலைக்காரனையோ வேலைக்காரியையோ நீ இச்சியாதிருப்பாயாக. அப்படின்னு சொன்ன அர்த்தம் என்ன? சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில கம்பெனிகளில் சில ரொம்ப ஆக்டிவாக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரு லேபர் வேலை செஞ்சுட்டு இருப்பாருன்னு வச்சுக்கோங்க. இவர் அங்கே போறாரு, இங்கே போறாரு, இங்கே போறாரு, அங்கே வராரு. இப்போ வேற ஒருத்தர் போய் அந்த கம்பெனியில் பார்க்குறாரு, இந்த வேலைக்காரரு ரொம்ப அழகாக வேலை செய்கிறத என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. பார்க்கும்போது அந்த வேலைக்காரர் வேலை முடிச்சு வெளியில் வரும்போது இவர்கிட்ட கேட்பாரு, தம்பி நீ எவ்வளோப்பா சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற? பார்த்தீங்கன்னா அந்த ஓனர் அவரை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து அவருக்கு நல்ல விதமான விதத்தில் காசு கொடுத்து அவருடைய குடும்ப தேவைகளை சந்தித்து தீபாவளி வரும்போது, கிறிஸ்மஸ் வரும்போது சில சூழ்நிலைகளில் உதவி செஞ்சு நல்ல முறையில் அவருக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ சொல்லுவார், நான் மாதம் 1000 ரூபாய் வாரம் ஒரு நாள் 1000 ரூபாய் எனக்கு சம்பளம் போட்டு கொடுக்குறாங்க. அப்படி சொன்னோன்னே இவர் சொல்லுவார், பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்காரன் நல்லா இருக்கார்ல, நல்ல ஆக்டிவாக வேலை செய்கிறார்ல, ஞானமாக வேலை செய்கிறார்ல. உடனே என்ன பண்ணுவாருன்னா, சரி தம்பி நான் உனக்கு ஒரு 50 ரூபாவோ இல்லை 100 ரூபாவோ என்ன பண்ணுறேன், சேர்த்து தாரேன். என்ன பண்ணு, நீ என் கூட வேலைக்கு என்னுடைய கம்பெனிக்கு வேலைக்கு வா, ஒரு நல்ல முறையில் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லும்போது பாருங்க, அந்த வேலைக்காரனை இவர் இச்சித்து எக்ஸ்ட்ரா பணத்தை கொடுத்து ஒருவேளை அந்த வேலைக்காரனை எதிர்காலமே இல்லாத அளவுக்கு செயல்படுகிறதான தன்மைகள் உண்டு. ஸோ இந்த இச்சிக்கிற காரியத்திலே தேவ பிள்ளைகள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. மற்றவருடைய நிலங்களாக இருக்கட்டும், மற்றவருடைய உடைமைகளாக இருக்கட்டும், மற்றவருடைய பொருட்களாக இருக்கட்டும், மற்றவருடையதான எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க, அழகா இருக்கு, வாசிங்க. பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள பிறனுக்குரிய யாதொன்றையும் பிரைஸ் தி லார்ட். வசனமா சொல்லுது, பிறனுக்குரிய யாதொன்றையும் நீ இச்சியாதிருப்பாயாக. அப்படியானால் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நாம் சபையின் விசுவாச மக்கள், நமக்கு என்று சொல்லி ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுத்திருக்கிறது.
போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் தேவ பிள்ளைகள் மற்றவருடைய பொருட்களை ஒரு காலம் இச்சியாதபடிக்கு, அதன் மேலே ஆசை வைக்காதபடிக்கு, வேறு ஒருவருக்கு உரிமையான பொருளை அடைய வேண்டும் என்கிற மிகுதியான விருப்பம் கொள்ளாதபடிக்கு நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டியது நம்முடைய இன்றியமையாத பொறுப்பு என்பதை தேவ பிள்ளைகள் மறந்து போய்விடக் கூடாது. அல்லேலூயா. ஒரு பகுதியை வாசிக்கும் போது வாசிங்க, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம், The Book of First Kings 21ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிங்க. இவைகளுக்கு பின்பு யெஸ்ரயேலனாகிய நாபோத்துக்கு இஸ்ரவேலியே சமாரியாவில் ராஜாவாகிய ஆகாபின் அரண்மனை அண்டையில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாப் ராஜாவுடையதான அரண்மனைக்கு பக்கத்துல நாபோத்துன்னு சொல்றவருக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்துச்சு. ஓகே, வாசிங்க. ஆகாப் நாபோத்தோடே பேசி உன் திராட்சை தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்ததா இருக்கிறபடியால் வாசிங்க, அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு, அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலைக்கிரயமான பணத்தை தருவேன் என்றான். ஓகே, வாசிங்க. நாபோத் ஆகாபை நோக்கி, வாசிங்க, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றார். இப்ப நாபோத் சொல்றார் இல்லையா, நான் என்ன பண்ணல, இதனுடைய பிதாக்களுடைய சுதந்திரம், நான் என்ன பண்ண மாட்டேன், இதை நான் கொடுக்க நான் விரும்பல. இப்போ நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு லேண்ட் இருக்கு, அதே போல ஆகாபுடையதான அரண்மனைக்கு பக்கத்துல நாபோத்னு சொல்றவருடையதான ஒரு தோட்டம் இருக்கு, ஒரு திராட்சை தோட்டம். இப்போ ஆகாப் என்ன சொல்றாரு, ஆகாப் ராஜா நாபோத்தை பார்த்து சொல்றாரு, ஐயா நீ என்ன பண்ணு, அந்த தோட்டத்தை எனக்கு தான், அதற்குரியதான விலை கிரயத்தை தர்றேன், இல்லைன்னா வேற ஒரு தோட்டத்தை உனக்கு தாரேன் அப்படி சொல்லும்போது நாபோத் சொல்றாரு, இல்ல இது என் பிதாக்களுடைய சுதந்திரம், அதனால நான் என்ன பண்றது இல்லை, இதை நான் கொடுக்கறது இல்லை அப்படி சொல்லிட்டு அவர் சொன்ன உடனே ஆகாப் என்ன பண்றாரு, சோர்வடைந்து தன்னுடைய வீட்டில் போய் படுத்துக்கொண்டு சுவர் புறமாய் திரும்பிட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே சாப்பிடாம இருந்திருக்கிறார். பார்த்தீங்கன்னா இந்த ஆகாபுடையதான மனைவி, ராஜாவாகி ஆகாபுடைய மனைவி எசபேல் என்று சொல்றவங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு பொல்லாத ஒரு லேடியா இருந்தாங்க, ஒரு ஆகாத ஒரு லேடியாய் காணப்பட்டாங்க. இப்போ இவர் இப்படி வேதனையோடு இப்படி படுத்திருக்கிறத கேட்டோன்னே, ஏன் இப்படி படுத்திருக்கீங்க, இல்லை நான் நாபோத்துட்ட திராட்சை தோட்டத்தை கேட்டேன், அவர் என்ன பண்ணல, திராட்சை தோட்டத்தை எனக்கு தரல, அதனால எனக்கு ரொம்ப துக்கமா இருக்கு அப்படி சொன்ன உடனே, நீர் ஒரு ராஜா ஏன் இப்படி படுத்துட்டு இருக்கிறீரு, நாபோத்தோட திராட்சை தோட்டத்தை வாங்கி தர வேண்டியது ஏன் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, அந்த இடத்துல அந்த நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை அவர்கள் இச்சித்து, பிரைஸ் தி லார்ட், அந்த எசபேல் என்று சொல்கிறான் லேடி, அந்த நாபோத்தை தேவையில்லாம ஒரு குற்றச்சாட்டை, பழி சாட்டை வைத்து அவனை ஜனங்களுக்கு முன்பாக வைத்து கல்லறிந்து கொண்டு அந்த திராட்சை தோட்டத்தை அவர்கள் அபகரித்து கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, பக்கத்தில் ஒரு லேண்டு, அது தனக்கு வேணும்னு சொல்றதுக்காக அந்த நாபோத்தை கொன்று அந்த திராட்சை தோட்டத்தை அபகரித்துக் கொள்கிறார்கள். தீர்க்கதரிசி வந்து மிக கவனமாக அந்த இடத்துல சொல்லும் போது வாசிங்க, பிரைஸ் தி லார்ட், 19ஆம் வசனம் வாசிங்க. 19, நீ அவனை பார்த்து நீ கொலை செய்தது. 18ல இருந்து வாசிமா, அப்பதான் தெரியும். நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்கும்படி போ. எலியாட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்கும்படி போ. இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ள, அங்கே போயிருக்கிறான். நீ அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். இந்த இடத்துல எலியா தீர்க்கதரிசியை கர்த்தர் சொல்றார், நீ போய் சொல்லுப்பா,
ஆகாப் ராஜாட்ட போய் சொல்லு, நாபோத்தின் இரத்தத்தை நாய்கள் நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று சொல்லி அந்த இடத்திலே ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை அந்த இடத்திலே ஆகாபுக்கு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. எதற்காக கற்றுக் கொடுக்கிறோம்னு சொன்னா, ஒருவேளை ஒரு ஏழ்மையா இருப்பாங்க, கஷ்டப்படுவாங்க, கஷ்டப்பட கொஞ்சம் இடம் வச்சிருப்பாங்க, கொஞ்சம் ஸ்தலம் வச்சிருப்பாங்க, இவங்களுக்கு எப்படியாவது இடத்தை அபகரிக்கணும், எப்படியாவது இடத்தை பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு பல தந்திரமான சூழ்ச்சிகளை பல ஜனங்களும் செய்து, இன்னும் சொல்ல போன சில வசதி உள்ளவர்கள், இன்னும் உலகத்தில் தேசத்தில் சில அதிகாரம் படைத்தவர்கள், இன்னும் சொல்ல போனா சில தங்களுடைய வாழ்க்கையில இன்னும் மேன்மையான ஸ்தலத்தில் இருக்கிறவர்கள் இந்த ஜனங்களை எப்படியாகலும் அதாவது கொள்ளையடிக்கணும், இவங்கள்ட்ட இடங்களை எப்படியாக எடுக்கணும், அபகரிக்கணும்னு சொல்லிட்டு சிந்திக்கிற அநேக காரியங்கள் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால், பிரைஸ் தி லார்ட், தேவ சமூகத்திலே நாம் இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மற்றவருடைய பொருட்களுக்கு ஒரு காலம் நாம் ஆசைப்படாதபடிக்கு, மற்றவருடைய பொருட்களுக்கு ஒரு காலம் நாம் விரும்பாதபடிக்கு, பிரைஸ் தி லார்ட், அதிலே மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் முதலாவது நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறார். இன்னும் அநேக காரியங்களை இந்த வேத பகுதியின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஒன்று, நாம் கற்றுக்கொள்ளுகிற இடம், பிரைஸ் தி லார்ட், மற்றவருடைய பொருட்களை நாம் இச்சிக்கவே கூடாது. அல்லேலூயா. மற்றவருடைய பொருட்களை நாம் அபகரிக்க கூடாது. இன்னும் வேறொருவருக்கு உரிமையான பொருளை நாம் அடையும்படியாக மிகுதியாக விருப்பம் கொண்டு எதை செய்தாலும் அந்த இடத்தை நாம் வாங்கணும், அந்த பொருளை வாங்கணும், இந்த காரியத்தை அபகரிக்கணும்னு சொல்றதான தந்திரமான யோசனைகளை முற்றிலுமாய் விட்டுவிட்டு கர்த்தருக்கு நாம் உண்மையாய் இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மை குறித்து எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நம்மத்தில் கிரியை செய்வார். இரண்டாவதாக நாம் கற்றுக்கொள்ளும் போது வாசிங்க 1 கொரிந்தியரின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி வாசிங்க. அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். சபைக்கு ஒரு எச்சரிப்பு, அடுத்த ஒரு எச்சரிப்பு. சபை பாருங்க, விக்கிரகத்தை ஆராதிக்கிற ஒரு சபையாய் மக்கள் நாம் இருக்கவே கூடாது. பாருங்க, அவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களிலே ஏன் அடுத்த ஒரு தோல்வி, ஏன் அவருடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது, ஏன் அவருடைய வாழ்க்கையில் அநேகர் அழிக்கப்பட்டார்கள் சொன்னா, விக்கிரக ஆராதனை செய்தவர்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள். ஆண்டவராகிய தேவன் இந்த விக்கிரக ஆராதனையாளர்களை அதிகமாக எதிர்க்கிறவராய் இருக்கிறார். தேவன் அழகாய் கற்றுக் கொடுக்கிற ஒரு வார்த்தை வாசிங்க. யாத்ராகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவனாய் இருப்பேன். பாருங்க, விக்கிரகத்தை ஆராதிக்கிறதான ஜனங்களை பார்த்து சொல்றாரு, ஒருவேளை விக்கிரகத்தை ஆராதிப்பீங்கன்னா 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிப்பேன். சிலருக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய வீட்டில இருந்து அவங்களுடைய வீட்டில இருந்து சில விக்கிரகத்தை தூக்கி போடுறதுக்கே மனசு இருக்காது. சின்ன ஐட்டம்ஸ் என்ன பண்ணும், வீட்டில் வச்சிருப்பாங்க. இது அவங்க கிஃப்டா கொடுத்தது பாஸ்டர், இவங்க கிஃப்டா கொடுத்தது பாஸ்டர். பாருங்க, கிஃப்டா கொடுத்தாலும் சரி, காசு கொடுத்து வாங்கினாலும் சரி, இல்லை நம்ம உருவாக்குனாலும் சரி, விக்கிரகமே. அல்லேலூயா.
விக்கிரகம் விக்கிரகமே. சிலர் பார்த்தீங்கன்னா சிலர் தெரியாது, சில ஆண்டவரை அறியாத மக்கள் இவங்க கிறிஸ்தவங்க தானே, அதனால இந்த ஒரு பொருளை என்ன பண்ணுவோம் இவங்களுக்கு கொடுப்போம். ஒரு மண்ணினால் செய்யப்பட்ட, ஆறு கல்லினால் செய்யப்பட்ட, ஆறு பிளாஸ்டிக்கினாலோ ஆறு இரும்பினாலோ செய்யப்பட்ட சில பொருட்களை நம்ம கிட்ட கொடுப்பாங்கன்னு சொன்னா, அதாவது ஒருவேளை அது கிறிஸ்தவ ரிலேட்டடான பொருட்களாக கூட இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒன்று இயேசுவை போல ஒரு பொம்மை செஞ்சு வச்சிருப்பாங்க, நம்ம இயேசுவை ஒரு பொம்மைக்குள்ள அடக்கி வச்சிடுறோம். பார்த்தீங்கன்னா சில இடத்துல பார்த்தீங்கன்னா மரியாள் யோசேப்பு, அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா சின்ன குட்டியாக இருப்பான், இயேசு உட்கார்ந்துட்டு இருப்பார். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம வீட்டில் ரொம்ப அழகாக இருக்குல்ல பாஸ்டர், நம்மகிட்ட சொல்லுவாங்க ரொம்ப அழகாக இருக்குல்ல பாஸ்டர். பாருங்க, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் என்ன வேண்டாம் உண்டாயிருக்க வேண்டாம். பாருங்க, சில நன்மைகள், சில ஆசீர்வாதங்கள், சில விடுதலையான காரியங்கள், சில போராட்டங்கள் ஏன் நம்முடைய வாழ்க்கையை விட்டு நம்முடைய குடும்பத்தை விட்டு மாறவில்லை என்று சொன்னால், சில காரியங்களை நாம் இன்னும் அதிகமாய் நேசித்து அதற்கு முன்னுரிமை கொடுத்து அதை நாம் வீட்டிலே பிராதியான அதை பிரபல்யப்படுத்தி அதை வீட்டிலே நாம் வைத்திருக்கிறபடியினாலே அதனாலே சில விடுதலைகள், சில போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கை அதிலிருந்து விடுதலை பெறாதபடிக்கு நாம் காணப்பட்டு கொண்டிருப்போம். அதை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருவேளை சில பொருட்கள் நம்ம வீட்டில் இருக்குன்னு சொன்னா, சில காரியங்கள் இதை தூக்கி போடுறதுக்கு எனக்கு மனசே வரல, இந்த தூக்கி போடுறதுக்கு எனக்கு மனசே வரல அப்படின்னு சொல்லிட்டோம்னா, அதன் மேல நாம் அதிகமான விருப்பம் வைத்திருக்கிறோம், அதன் மேல அதிகமான அன்பு வைத்திருக்கிறோம், அதை அதிகமாய் நேசிக்கிறோம். அவர் சொல்றாரு, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து சந்தோஷமா ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ளும் போது, இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஆராதிக்கும் போது அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். அன்னாளுடைய கண்ணீர் அதாவது தேவனுக்கு முன்பாய், தேவ சமூகத்திற்கு முன்பாய் ஊற்றப்பட்டது. ஒரு விக்கிரகத்துக்கு முன்பாகவோ இல்லைன்னா ஒரு விக்கிரகமாய் செய்யப்பட்ட ஒரு பொருளுக்கு முன்பாகவோ ஊற்றப்பட்டது என்று சொல்லவில்லை. எலியா வந்து ஒரு தேவ சமூகத்தில் வந்து என்னை கேட்டருளும் என்று சொன்ன உடனே கர்த்தருடைய அக்கினி வல்லமையாய் இறங்கி வந்தது. பாருங்க, ஒரு விக்கிரகத்துக்கு முன்னாடியோ விக்கிரகத்துக்கு செய்யப்பட்ட ஒரு பொருளுக்கு முன்பாகவோ அவர் போய் நிற்கல. தேவ பிள்ளைகள் அதை நாம் கவனமாய் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, இது எனக்கு வீட்டில் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஆசீர்வாதம், இது எனக்கு வீட்டில் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு என்று சொல்லி ஒருவேளை சில பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, இன்னும் இயேசுவை அல்லாம தேவனை அல்லாம எந்த காரியத்திற்கு நாம் அதிகமாய் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அது எல்லாமே விக்கிரகம் தான். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை அல்லாம இந்த உலகத்திற்கு, இந்த உலகத்தில் உள்ளதான ஏதாவது ஒரு பொருளுக்கு ஆண்டவரை விட முக்கியத்துவம் கொடுக்கிறோம்னு சொன்னா அது விக்கிரகம் தான். அப்படின்னா தேவ பிள்ளைகள் நாம் கவனமா இருக்கணும். நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எதை நேசிக்கிறோம், எதை நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாய் நேசிக்கிறோம் என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை ஏதாவது காரியங்கள், ஏதாவது பொருட்கள், ஏதாவது காரியங்கள் நாம் அதிகமாய் நேசிக்கிற சில காரியங்கள் இருக்குமே என்றால் அதை நாம் கவனமாய் விட்டு தூக்கி மாத்திட்டு, என் இயேசுவுக்கு மாத்திரமே என் வீட்டில் முதன்மையான இடம், என் இயேசு மாத்திரமே என் வீட்டில் முதன்மையானவராய் இருப்பார், என் இயேசு ஒருவரே என் வீட்டில் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி அவைகளை அகற்றி வைத்துவிட்டு தேவனுக்கு முன்னுரிமை கொடுப்போமே என்றால் கர்த்தர் நம்முடைய வீட்டிலே மகிமைப்படுகிறவராய் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயம், சில பொருட்கள் நம்முடைய வீட்டில் இருக்கும்னு சொன்னால், சில காரியங்கள் நம்ம வீட்டில் இருந்து மாற்ற முடியாமல் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருப்போம்னு சொன்னால், ஒருவேளை சில நன்மைகள், சில ஆசீர்வாதமான காரியங்கள், சில நன்மையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள விடாதபடிக்கு அது ஒரு தடையாக இருக்கும் என்பதை தேவ பிள்ளைகள் மறந்து போய்விடக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட உடனே, ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கிட்ட உடனே நம்முடைய வாழ்க்கையில ஒரு முழு மனசோட ஒரு நம்பிக்கை வேணும். இயேசுவை தவிர நான் யாரையும் என்ன பண்ண மாட்டேன், ஆராதிக்க மாட்டேன், யாரையும் ஆராதிக்க மாட்டேன், வேற யாருடைய காலில் போய் என்ன பண்ண மாட்டேன், விழ மாட்டேன். பாருங்க, உலக மக்கள் தான் காலில் விழுவாங்க, ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்றாரு, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்துல தான் காலில் விழணுமே தவிர எந்த மனுஷனுடைய காலில் என்ன பண்ண நம்ம விழக்கூடாது. நாம் தேவனை மாத்திரமே ஆராதிக்கிறவளா இருக்க வேண்டும். அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. ஏன் கற்றுக் கொடுக்கிறேன்னு சொன்னா இன்னும் ஒரு பகுதியை சொல்லலாம், வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம், 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 18. The book of 2 Kings chapter 5 verse from 18 வாசிங்க. ஒரு காரியத்தையே
கர்த்தர் உமது அடியேனுக்கு மன்னிப்பாராக. ஒரு காரியத்தை கர்த்தர் உமது அடியேனுக்கு மன்னிப்பாராக. என் ஆண்டவன் பணிந்து கொள்ள ரிம்மோன் கோவிலுக்குள் பிரவேசிக்கும் போது நான் அவருக்கு கைலாகு கொடுத்து, நான் என்னுடையதான எஜமானுக்கு அல்லது என் ராஜாவுக்கு கைலாகு கொடுத்து ரிம்மோன் கோவிலிலே பணிய வேண்டியதாகும். இப்படி ரிம்மோன் கோவிலில் நான் பணிய வேண்டிய இந்த காரியத்தை கர்த்தர் உமது அடியேனுக்கு மன்னிப்பாராக என்றான். இது யார் சொல்றா? நாகமான் சொல்றார். அப்படிதானே? நாகமான் சீரிய தேசத்து சீரிய நாட்டினுடையதான ஒரு படை தளபதி, ஒரு பெரிய ஆளு, நல்ல வசதியுள்ள மனுஷன். ஆனா அவருக்கு குஷ்டரோகம் வந்துச்சு. குஷ்டரோகம் வந்த உடனே, அதாவது அவருடைய வீட்டில் ஒரு சிறு பெண் பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். இஸ்ரவேல் தேசத்திலிருந்து பிடிக்கப்பட்டதான் ஒரு சிறு பெண். அவர் சொல்றா, எங்கள் ஆண்டவன் இஸ்ரவேல் தேசத்தில் போனாருன்னா, நாகமான் இஸ்ரவேல் தேசத்தில் போனாருன்னா அங்கே தீர்க்கதரிசிகள்னால நிச்சயமா என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்றாரு? தன்னுடைய குஷ்டரோகம் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் எங்கே வர்றாரு? இஸ்ரவேல் தேசத்துக்கு வர்றாரு. அங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய கிருபையினால எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இடத்துல யார் போறா? இவர் நாகமான் போறார். இப்போ இவர் என்ன நினைச்சிட்டு போறாரு? நான் ஒரு பெரிய ஆளு, நான் ஒரு பெரிய படைத்தளபதி, நான் அங்கே போகும்போது என்னை சூப்பராக வரவேற்று பூக்கொத்தெல்லாம் கொடுத்து சாலெல்லாம் போர்த்தி என்னை பயங்கரமாக வரவேற்று அதுக்கப்புறம் ஒரு ஜபம் பண்ணி எண்ணெயெல்லாம் எடுத்து என் உடம்புல எல்லாம் பூசி என்னை பயங்கரமாக ஜபம் பண்ணி விடுவாங்கன்னு சொல்லி அவர் நினைச்சார். ஆனால் அவர் நினைச்சதுக்கு மாறா நடந்துச்சு. என்ன நடந்துச்சு பாருங்க. எலிசா தீர்க்கதரிசிட்ட போகும்போது அவர் வீட்டு வாசலில் வந்த உடனே எலிசா வீட்டை விட்டு என்ன பண்ணல? வெளியில வரல. அவர் சொல்றாரு, சரி அவரை போய் யோர்தானில் போய் 7 தரம் ஸ்நானம் பண்ணிட்டு வர சொல்லுப்பாண்டார். இவருக்கு கோவம் வந்துச்சு. பாரியா, நான் எங்க ஊர்ல என்னென்னமோ பெரிய நதிகள்லாம் இருக்கு, எங்க ஊரு எப்படிப்பட்டதான ஊரு, நான் எப்படிப்பட்ட ஆளு, எப்படிப்பட்ட நிலைமையில் வந்திருக்கிறேன், இவர் என்ன பார்த்து வெளியில யோர்தானில் போய் ஒரு 7 தரம் ஸ்நானம் பண்ணிட்டு வான்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லும் போது பாருங்க கோவம் வந்துச்சு. இவர் போறதுக்கு மனசு வரல. யாருக்கு? நாகமானுக்கு போறதுக்கு மனசு வரல. இப்போ கூட நிக்கிறதான ஒரு சேவகன் சொல்றாரு, ஐயா இதை விட ஒரு பெரிய வேலையை சொன்னா நீங்க போய் செஞ்சிருப்பீங்கல்ல, ஆனா இது ஒரு சாதாரண விஷயம் தானே, 7 முறை யோர்தான்ல போய் ஸ்நானம் பண்ணோம், அவ்வளவுதானே, பண்ணிட்டு வருவோம் அப்படி சொன்ன உடனே சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு என்ன பண்றாரு? நேரே அந்த யோர்தானில போய் 7 தரம் ஸ்நானம் பண்றாரு. 1 2 3 4 5 6 7 என்று ஸ்நானம் பண்ணி முடிக்கும் போது வசனம் சொல்லுது, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், நாகமானுடைய சரீரம் சிறு பிள்ளையின் மாமிசத்தை போல மாறுச்சு. இதுவரைக்கும் யாரை இவர் வணங்கிட்டு இருக்கிறாரு? எந்த தெய்வம் உண்மையான தெய்வம் நினைச்சுக்கிட்டு இருக்காரு? ரிம்மோன் தெய்வம் தான், அங்குள்ள கோயிலுக்கு தெய்வம் தான் உண்மையான தெய்வம் வணங்கிட்டு இருக்காரு. இப்போ 7 முறை ஸ்நானம் பண்ணிட்டு எழும்பின உடனே இப்போ நாகமானுக்கு புரியுது, நான் வணங்குகிறதான எங்களுடைய ஊர்ல இருக்கிறதான அந்த தெய்வத்தை விட இங்கே எலிசா தீர்க்கதரிசி சொன்னதான தெய்வம் தான் உண்மையான தெய்வம் என்பதை அவர் புரிந்து கொண்டார். அல்லேலூயா. இப்போ அவர் புரிஞ்சுக்கிட்டு எங்க வர்றாரு? மறுபடியும் எலிசா கிட்ட வர்றாரு. எலிசா கிட்ட வரும்போது இப்போ இந்த இன் பிட்வீன் டைம்ல நீ ரிம்மோன் தேவனை ஆராதிக்க கூடாது, நீ ஆராதித்து வந்ததான எந்த கோயிலுக்கு நீ போகக்கூடாது, உண்மையா நீ ஜீவனுள்ள தேவனாகி ஆண்டவரை தான் ஆராதிக்கணும்னு சொல்லிட்டு இந்த நாகமானுக்கு யாரும் கற்றுக் கொடுக்கல. இன் பிட்வீன் டைம்ல யாரும் கற்றுக் கொடுக்கல. யோர்தான்ல முங்கிட்டு விடுதலையை பெற்றுட்டு மறுபடியும் என்ன பண்றாருன்னு சொன்னா, எலிசா தீர்க்கதரிசிட்ட வரும்போது அங்க யாருமே கற்றுக் கொடுக்கல. ஆனால் ஒன்று அவருக்கு புரிந்தது, இந்த ஆண்டவராகிய தேவன் ஜீவனுள்ள தேவன், மற்ற தேவர்களை விட இந்த தேவன் தான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை இந்த நாகமான் புரிந்து கொண்டு சொல்றாரு, ஐயா நான் ரிம்மோன் கோயிலுக்குள்ள போறதுக்கு நான் விருப்பப்படவே இல்லை, நான் போகவே மாட்டேன்.
ஆனா நான் என் ஆண்டவனாகிய ராஜாவுக்கு கையிலாக கொடுத்து போக வேண்டிய இருக்கும், நான் என்ன பண்றதுன்னு கேட்கிறாரு. பாருங்க, நான் என்ன கற்றுக் கொடுக்கிறேன்னு சொன்னா, ஒன்ஸ் ஆண்டவரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு, இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு, சர்வ வல்லமை உள்ள தேவனை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு, நாம் தேவனை மகிமைப்படுத்தி கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்த பின்பு, நாம் ஒரு காலம் எந்த சூழ்நிலையிலும் எந்த உலக பிரகாரமான தெய்வங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு கர்த்தரையே தெய்வமாக நாம் கொண்டிருப்போம் என்றால் நாம் மிகுந்த பாக்கியவான்களாய் இருப்போம். அல்லேலூயா. காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலக பிரகாரமான ஏதாவது விக்கிரகமான காரியங்களுக்கு, உலக பிரகாரமான மற்ற தெய்வங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் நாம் இருப்போமே என்று சொன்னால், வசனம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தர் அந்த வார்த்தை நம்மிடத்தில் பலமாய் நம்மத்தில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒருவேளை சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், நாம் மற்ற உலக பிரகாரமான காரியங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து, மற்ற உலக பிரகாரமான விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நாம் காணப்பட்டு கொண்டிருப்போமே என்றால், தேவ பிள்ளைகள் மிகுந்த கவனமாய் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். உலகத்தின் எந்த ஒரு காரியங்களுக்கும், எந்த ஒரு விக்கிரகத்திற்கும், உலக பிரகாரமான எந்த ஒரு காரியத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு, என் தேவனுக்கு மாத்திரமே நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு தேவ பிள்ளை கர்த்தருக்குள்ளே எவ்வளவு ஆழமான விசுவாசத்திற்குள்ளே இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மறுபடியும் ஆண்டவர் உணர்த்துகிறதான ஒரு வார்த்தை என்னன்னா, சில நேரத்தில் வீட்டில் சின்ன சின்ன பொருட்களை வச்சுக்கிட்டு அதை நம்ம தூக்கி வீச முடியாமல், தூக்கி எறிய முடியாமல் நமக்குள்ள நம்ம வச்சுட்டு இருப்போம்னு சொன்னால், அது நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் அடியன் மூலமாய் வெளிப்படுத்துகிறார், கற்றுக் கொடுக்கிறார். தேவ பிள்ளைகள் அதிலே கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல பாஸ்டர், என்ன விஷயம்னு சொன்னால் தாராளமாக என்கிட்ட கால் பண்ணுங்க, ஃபோன் பண்ணுங்க, டைரெக்டாக வந்து சொல்லுங்க. கண்டிப்பாக உங்களை கைட் பண்ணுறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் அதே வேளையில் நாம் எந்த விதத்திலும் ஆண்டவரை தவிர வேற எந்த ஒரு பொருளுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது என்பதை பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. பாருங்க, இரண்டாவதாக விக்கிரக ஆராதனைக்காரர்களாய் அவர்கள் இருக்கக்கூடாது. மூன்றாவதாக பிரைஸ் தி லார்ட், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. The book of 1 Corinthians chapter 10 verse 8 வாசிங்க. அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி, அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதேபோல் நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அல்லேலூயா. முதல்ல என்ன பார்த்தோம்? மற்றவருடைய பொருட்களை என்ன பண்ணாதுங்க, நீங்க இச்சையாதிருப்பீர்களாக. இரண்டாவது என்ன பார்த்தோம்? விக்கிரக ஆராதனைக்காரர்களாய் நாம் இருக்கக்கூடாது. மூன்றாவது வேசித்தனம் பண்ணுகிறவர்களாய் என்ன பண்ணாது, இருக்கக்கூடாது. பாருங்க, ஆண்டவர் கடுமையாய் எச்சரிக்கிற, மிகவும் கவனமாய் கற்றுக் கொடுக்கிற ஒரு வேத வசனம் இந்த பகுதி தான். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். 23,000 பேர் ஒரே நாள்ல விழுந்து போனார்கள். அதுபோல் நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. இயேசு சொல்லும்போது சொல்றாரு, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன் எவனும் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. அதே போல நான் இது சர்ச்சிலையும் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். நான் ஒரு நாள் ஈவினிங் பைபிள் காலேஜ் நான் டீச் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த கிளாஸில் இருந்தான ஒரு கொஞ்சம் வயசான அவங்க ஒரு டீச்சர், அவங்க கேட்டாங்க, பாஸ்டர், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன் எவனும் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்றுன்னு சொல்லுது, ஆனால் ஆண்களை குறித்து ஒன்று சொல்லி, அல்ல பெண்களை குறித்து ஒன்று சொல்லலையே, ஒரு புருஷனை இச்சையோடு பார்க்கிறவள் எவ்வளோ அவனோட விபச்சாரம் செய்தாயிற்றுன்னு சொல்லலையே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாங்க. ஒரு நல்ல ஒரு கேள்வி. பாருங்க, எப்போதுமே ஆப்போசிட்டா சொல்லிட்டு போனோம்னா இந்த பைபிளை போல டபுள் பைபிள் நமக்கு வேணும். ஸ்திரீகளுக்கு, புருஷர்களுக்கு எப்படி எச்சரிப்போ அதே எச்சரிப்பு தான் யாருக்கும், ஸ்திரீகளுக்கும். ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன் எவனும் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொன்னா, ஒரு புருஷனை இச்சையோடு பார்க்கிற எந்த ஸ்திரீயும் அவனோட விபச்சாரம் செய்தாயிற்று. அப்போ புருஷனும் ஸ்திரீயை இச்சையோடு பார்க்க கூடாது, ஸ்திரீயும் புருஷனை இச்சையோடு பார்க்க கூடாது.
அதுல சபை இந்த வசனம் நமக்கு அழகா கற்றுக் கொடுக்குது பாருங்க. இந்த இடத்துல அழகா கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக, வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக என்று சொல்லி வரும்போது தொடர்ந்து வாசிங்க. 1 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல்ல வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:13 சீக்கிரம் வாசிங்க. வயிற்றுக்கு போஜனமும், வயிற்றுக்கு போஜனமும், போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், போஜனத்திற்கு வயிறும் ஏற்கும். ஆனாலும் தேவன் இதையும் அதையும் ஒழிய பண்ணுவார், இதையும் அதையும் தேவன் ஒழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, சரீரமோ வேசித்தனத்திற்கு உரியது அல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தருக்கே உரியது. அல்லேலூயா. கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர். அப்ப இந்த சரீரத்தை ஆளுகை செய்ய வேண்டியது யாரு? யார் ஆளுகை செய்யும்படியா நம்ம இடம் கொடுக்கணும்? கர்த்தர் ஆளுகை செய்யும்படியா நம்முடைய சரீரத்தை இடம் கொடுக்கணும். சரீரம் வேசித்தனத்திற்கு உரியது அல்ல, சரீரம் கர்த்தருக்கு உரியது, கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர். பாருங்க, அதாவது நம்முடைய சரீரம் கர்த்தருக்கு உரிய சரீரம் என்பதை தேவ பிள்ளைகள் நாம் புரிந்து கொண்டு சரீரத்தை வேசித்தனத்திற்கு விபச்சாரத்திற்கு ஒரு காலம் இடம் கொடுக்காதபடிக்கு பரிசுத்தமாய் நம்மை காத்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய இன்றியமையாத பொறுப்பு என்பதை தேவ பிள்ளைகள் மறந்து போய்விடக்கூடாது. அல்லேலூயா. பாருங்க, பிசாசானவன் தந்திரமா இந்த நாட்களில் இந்த நாட்களில் பார்க்கும்போது இந்த விபச்சார பாவம் என்பது, வேசித்தனம் என்பது அதிகமாய் ஒரு ரொம்ப சாதாரணமா வந்துச்சு. பாருங்க, முற்காலங்களில் பார்க்கும்போது என்ன பண்ண, நிறைய பேர் பயப்படுவாங்க, நிறைய பேர் இந்த பாவத்தை செய்ய பயப்படுவாங்க. இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் வேர்ல்டாக இருக்கிறதுனால இதை ஈஸியாக தவற என்ன பண்ணுறாங்க, அது ஒரு பெரிய தவறாகவே சிந்திக்காதபடிக்கு உலகம் பார்த்தீங்கன்னா பலவிதமான கோணங்களிலே சிந்தித்து பல தவறுகளை செய்யும்படியாய் முற்படும் போது தேவ பிள்ளைகள் நாம் இந்த விபச்சார பாவத்திலே இந்த வேசித்தனத்திற்கு விலகி ஓட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா இந்த சரீரம் யாருக்குரியது அல்ல, யாருக்குரியது அல்ல சொல்லுங்க, யாருக்குரியது அல்ல, நமக்குரியது அல்ல. நம்ம ஒருத்தர் சொல்லணும், இது எனக்குரியது அல்ல, இது யாருக்குரியது? இது கர்த்தருக்குரியது. இந்த சரீரத்தின் மூலமாய் நாம் செய்கிற ஒவ்வொரு பாவத்தின் மூலமாய் கர்த்தர் துக்கப்பட்டுக்கிட்டே இருப்பார். கண்ணின் மூலமாய் ஒரு பாவம் செய்கிறோம்னா அதுல துக்கப்படுவார், காதின் மூலமாய் பாவம் செய்கிறோம்னா துக்கப்படுவார், வாயின் மூலமாய் பாவம் செய்கிறோம்னு சொன்னா அதுல துக்கப்படுவார், சிந்தனையின் மூலமாய் இருதயத்தின் மூலமாய் துக்கப்படுகிறோம் பாவம் செய்கிறோம் சொன்னா அதுல துக்கப்படுவார். சரீரத்தின் எந்த அவயவத்தின் மூலமாய் நாம் ஒரு பாவம் செய்தாலும் ஆண்டவர் துக்கப்பட்டுக்கிட்டே இருப்பார். பாருங்க, அப்ப நம்ம செய்ய வேண்டிய சிந்திக்க வேண்டிய காரியம், இந்த சரீரம் எனக்கு உரியது அல்ல, இந்த சரீரம் என் கர்த்தருக்கு உரியது. ஆகையால் இந்த சரீரத்தை நான் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு என்பதை தேவ பிள்ளைகள் மறந்து போய்விடக் கூடாது. பாருங்க, திருவிருந்து ஆராதனையில் நாம் பங்கெடுக்க போறோம், பரிசுத்த பந்தியிலே பங்கெடுக்க போகிறோம். சரீரத்தை பரிசுத்தமற்ற நிலைமையிலே வைத்துக் கொண்டு நாம் திருவிருந்திலே பங்கெடுப்போம் என்றால் வசனம் சொல்கிறது, இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவளுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். எப்படின்னு சொன்னா, அபாத்திரமாய் போதனபானம் பண்ணினால், தகுதி இல்லாமல் போதனபானம் பண்ணினால், பரிசுத்தம் இல்லாமல் போதனபானம் பண்ணினால், தேவன் விரும்பாத காரியங்களை செய்து கொண்டு இந்த பந்தியிலே பங்கெடுக்க கூடாது என்பதுதான் பரிசுத்த வேதாகமம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஆகையால் பரிசுத்த பந்தியிலே பங்கெடுக்கும்படியாய் கலந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சரீரத்தை, நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய ஒவ்வொரு அவயவங்களை பரிசுத்தமாய் காத்து பரிசுத்திலே பந்தியிலே பங்கெடுக்க வேண்டும் என்று தேவன் நம்மை குறித்து விரும்புகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சரீரம் யாருக்கு உரியது? கர்த்தருக்கு உரியது. அவர்தான் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, அவர்தான் நமக்கு என்ன கொடுத்திருக்காரு? நல்ல ஸ்கின்னை கொடுத்திருக்காரு. ஸ்கின்னை கொடுத்துருக்காரு அப்படிதானே? நிறைய பேர் கொஞ்சம் கலர் கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க, அதை வெளுக்க வைக்கிறதுக்கு படுற பாடு பார்க்கணும். வெளுக்க வைக்கிறதுக்கு என்னென்னமோ டிசைனுமா க்ரீன் எல்லாம் போடுவாங்க, க்ரீன் எல்லாம் போட்டு அப்போ வெளுத்துரும். ஆனால் மறுபடியும் குளிச்சுட்டாங்கன்னு என்ன ஆயிரும்? எல்லாம் பழையது போல போயிடும். கர்த்தர் நம்மை ஏற்ற விதத்திலே எப்படி அழகாய் சிருஷ்டிக்கணும்னு நினைச்சிருக்கிறாரோ அப்படி சிருஷ்டிச்சிருக்காரு. அப்படிதானே?
பாருங்க, அதில் நாம் சந்தோஷப்பட்டு நல்ல அழகான ஸ்கின் கொடுத்துருக்காரு, நல்ல அழகான ஃபிங்கர்ஸ் கொடுத்துருக்கிறாரு, நல்ல அழகான பார்வையை கொடுத்துருக்கிறாரு, நல்ல அழகான என்ன பண்ணுறாரு தலையை கொடுத்துருக்கிறாரு. நான் முடியும்னு சொல்ல கஷ்டமாக இருக்கிறேன், முடியலாம் போயிடுச்சு. பாருங்க, இப்படி எல்லாம் நான் முடிய கொடுத்துருக்கிறாரு. இப்படி எல்லா விஷயம் கர்த்தர் நமக்கு அழகா செஞ்சிருக்கிறாரு. பாருங்க, என் ஜீவனை கொடுத்ததும் அவர், என்று ஜீவனை எடுக்க வேண்டுமோ நம்ம நினைச்சாலும் சரி, இல்ல டாக்டர் நினைச்சாலும் சரி, நம்மளை காப்பாற்ற முடியாது. அவர் எடுக்க வேண்டிய அண்ணன் அழகா எடுத்துருவார். அவர் அப்படிதானே, அவர் எடுத்துருவாரு. நம்ம இவ்வளவு கிருபையாய் பாதுகாக்கிற தேவனுக்கு முன்பாய் நாம் பரிசுத்த குலைச்சலான காரியத்தை நாம் செய்கிறோமே என்று சொன்னால் தேவன் எவ்வளவு துக்கப்படுகிறவராய் இருப்பார். இந்த காலை வேளையிலே மறுபடியுமாய் பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு எச்சரிப்பாய் சொல்லுகிற வார்த்தை என்று சொன்னால், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு சபை பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பரிசுத்தமா இருக்கணும். பாருங்க, ஏற்ற நேரம் வரும்போது, ஆண்டவர் ஏற்ற நாட்கள் வரும்போது நம்ம எடுத்துக்கொள்வார். ஆனால் அதே வேளையில் அதுவரைக்கும் பரிசுத்தமாய் வாழ வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை தேவ பிள்ளைகள் ஒரு காலம் மறந்து போய்விடக் கூடாது. அல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிங்க, 1 கொரிந்தியரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியர் 6:18 நான் முடிக்க விரும்புறேன், வாசிங்க. வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள், வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாய் இருக்கும், வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். அல்லேலூயா. வேசித்தனம் செய்தா தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறோம். ஆகையால் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளாகிய நாம் கொரிந்து சபைக்கு கொடுத்த எச்சரிப்பை தேவன் நம்முடைய சபைக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. 5 காரியங்கள் இருந்துச்சு, அதில் 3 காரியங்களை பார்த்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். வருகிற நாட்களை தொடர்ந்து கற்றுக்கொள்வோம், கர்த்தர் மகிமைப்படுவார். ஆனால் அதே வேளையில் முதல் 3 காரியம் என்னென்ன பார்த்திருக்கிறோம்? 1, என பிறனுடைய யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. 2வது என்னது? விக்கிரக ஆராதனையாளர்களா இருக்கக்கூடாது. 3வது வேசித்தனம் பண்ணக்கூடாது. 4வது என்ன சொல்றாரு? பரீட்சை பார்க்க கூடாது. அப்படிதானே? 4வது என்னது? பரீட்சை பார்க்க கூடாது. 5வது என்னது? முறுமுறுக்க கூடாது. இது ரொம்ப முக்கியமான காரியமாகும், முக்கியமான விஷயம். இது சபைக்கு இதை வச்சே ஒரு 4 பிரசங்கம் பண்ணணும் போல இருக்கு. அப்படின்னு சின்ன சின்ன விஷயம், சின்ன காரியமா இருக்கும், பண்ணுவாங்க சொன்னாலே போதும். என்னாச்சு? முறுமுறுத்துட்டான்னு அர்த்தம். முறுமுறுத்துனால நிறைய பேர் செத்து விடான். பாருங்க, சின்ன விஷயமா இருக்கும். அதாவது குடும்பத்தில் முறுமுறுப்பு, பிள்ளைகிட்ட முறுமுறுப்பு, சபையில் முறுமுறுப்பு, ஊழியக்காரண்ட முறுமுறுப்பு. பாருங்க, சின்ன விஷயமா இருக்கும், சின்ன காரியத்தை கூட முறுமுறுத்துருவோம் நம்ம. ஆனால் ஆண்டவர், பிரைஸ் தி லார்ட், அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் இதை செய்ததுனால மிகப்பெரிய சேதத்தை அந்த இடத்துல உண்டாயிடுச்சு. கொரிந்து சபை இதை செய்யக்கூடாது என்பதற்காக அழகாய் கற்றுக் கொடுக்கிறார். இந்த நாட்களிலும் சபைகளுக்கு ஏன் கற்றுக் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை இந்த வார்த்தையின் மூலமாய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய வார்த்தை நம்மத்திலே பலமாய் கடந்து வந்திருக்கிறது. கர்த்தர் நம்மத்திலே இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். முடிந்தவங்க முழங்கால் படி போட்டு, ஆண்டவரே, என்னை தேவனுக்கு முன்பாய் முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என்னை உமக்கு முன்பாய் முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன். எல்லாரும் சொல்லுவோமா? கேட்ட வசனங்களின்படி, பிரைஸ் தி லார்ட், நாம் மற்றவருடைய பொருட்களை இச்சைக்கிறவர்களாக இருப்போமே என்றால், ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா. ஓ, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் வேற எதையாவது ஒரு மற்றவருடைய பொருள், இது ஒரு அடுத்தவருடைய பொருள், அடுத்தவருடையதான ஒரு விஷயம், அடுத்தவருடைய ஒரு காரியம், பிரைஸ் தி லார்ட், நான் என்னை மன்னிங்கப்பா, நான் இது செய்யவே கூடாது, என்னை மன்னிங்க. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? தேவ சமூகத்தில் ஒப்பு. எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா. அடுத்தவங்களுடைய பொருள் மேலே நான் ஆசை வைக்கவே கூடாது, அடுத்தவங்க பொருளை நான் இச்சிக்கவே கூடாது.
என்னை மன்னிங்க ஆண்டவரே. ஒருவேளை என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியம் இருக்கும்னா என்னை ஒரு விஷயம் மன்னிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லுவோம். என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லுவோம். எல்லாரும் சொல்லுங்க என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அநேகரோடு கர்த்தர் பேசிக்கொண்டு உள்ளத்தில் இருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், உங்களுடைய உள்ளம் கடினமான உள்ளமா இருக்குமே என்றால், உள்ளமா இருக்கும்னு சொன்னா ஆண்டவர் இப்பொழுது பிரைஸ் தி லார்ட் அதிலே தொட்டுக்கிட்டு இருக்கிறாரு, அந்த இருதயத்தை தொட்டுக்கிட்டு இருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை ஒரு விஷயம் பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. விட்டு கொடுங்க. ஓ ஹல்லேலூயா. மற்றவருடைய பொருள் மேல ஆசைப்படவே கூடாது. ஆண்டவரே, அப்படி ஆசை வச்சிருப்பேன்னா இப்பொழுதே நான் அதிலிருந்து விலகுகிறேன். என் ஆண்டவருக்கு முன்பாய் உண்மையா இருக்க இந்த வேத வார்த்தைக்கு நான் கட்டுப்படுகிறேன். சொல்லுங்க, இந்த வேத வார்த்தைக்கு நான் கட்டுப்படுகிறேன். ஓ பிரைஸ் தி லார்ட். சில நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில தடையா இருப்பதற்கு, சில ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தடையா இருப்பதற்கு இவைகள் ஒரு காரணமா இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேளையில் அந்த கடினமான இருதயத்தை மாற்றிட்டு ஒரு லெகுவான லெவல்ல வாங்க. ஆண்டவரே, நான் மற்றவருடைய பொருள் ஆசை வைக்க மாட்டேன்ப்பா. தொடர்ந்து இரண்டாவதாக, நான் விக்கிரக ஆராதனைக்காரனா இருக்க மாட்டேன். ஆண்டவரே, விக்கிரக ஆராதனை செய்ய மாட்டேன். ஓ விக்கிரகத்தை ஆராதிக்கிற இடத்திற்கு நான் சொல்ல மாட்டேன். என்னை பரிசுத்தப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. தேவ சமூகத்தில் தொடர்ந்து என் வீட்டில் ஏதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நான் அதை எடுத்து போடுவதற்கு எனக்கு மனம் இல்லாமல் சில காரியங்கள் இருக்கிறது என்று சொன்னார். ஆண்டவரே என்னை மன்னிங்க, நான் அதை எடுத்து போடுகிறேன். கர்த்தரே ஆவியானவர், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்ற வார்த்தையின்படி என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது, பிரைஸ் தி லார்ட், வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. பிரைஸ் தி லார்ட். எஸ், பிரைஸ் தி லார்ட். சரீரம் பிரைஸ் தி வேசித்தனத்திற்கு உரியது அல்ல, சரீரம் கர்த்தருக்கே உரியது. ஒருவேளை பிரைஸ் தி லார்ட் அப்படிப்பட்ட பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்குமே என்றால், ஆண்டவரே இந்த வேளையில் என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. பிரைஸ் தி லார்ட். மகா கிருபையும் இரக்கமும் வல்லமையும் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேளையில் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். பரிசுத்த ஆராதனையில் ஆண்டவரே, முதல் ஆராதனை வேளையில் நீங்க எங்களோடு இடைப்பட்டதான வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த வார்த்தைகளின் வாயிலாக எங்களோடு இடைப்பட்டீரே, பேசினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை நாங்கள் இன்னும் அதிகமாய் ஆண்டவரை ஸ்தோத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில ஆராய்ந்து பார்த்து எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும்படியாய் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்யும்படியாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். சபையுடைய கரத்தில் தருகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து இருக்கிறதான ஆண்டவரே இரண்டாவது ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம், ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து இருக்கிற திருவிருந்து பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பரிசுத்தமாய் பங்கெடுக்க உதவி செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோட ஐக்கிய நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது திருவிருந்தின் நேரம். ரட்சிக்கப்பட்டு